இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி 7வது பாடத்திற்கு வரவேற்கிறேன். நம்ம 1 கொரிந்தியர் புத்தகத்திலிருந்து பல வாரமாக படித்து கொண்டே வரோம். பவுல் எழுதிய அற்புதமான விஷயங்கள், அந்த சபையில் காணப்பட்ட பிரச்சனைகள், அதுக்கான தீர்வுகள் என்ன என்பதை 6 பாடங்கள் படித்திருக்கிறோம். இன்று நாம் படிக்க போவது 7வது பாடம். 7வது பாடம் எந்த அதிகாரத்தை நம்ம ஆராய்ச்சி செய்ய போகிறோம்? 1 கொரிந்தியர் 12, 13, 14 போன வாரம் படித்தோங்க. இந்த வாரத்தில் படிக்க போவது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை மீண்டும் எடுத்து நம்ம ஆராய போகிறோம். என்னங்க, போன வாரமும் படித்தோம், இந்த வாரம் படிப்போம். அப்படின்னா, போன வாரம் படித்தது ஒரு மேலோட்டமான ஒரு விஷயங்க. இந்த வாரம் படிப்பது உள்ளோட்டமான ஆழ்ந்த ஒரு விஷயத்தை படித்துக் கொள்ள போகிறோம். சரி, அப்படி என்ன ஆழ்ந்த விஷயம் இருக்குதல்ல அப்படின்னா, பாடத்தினுடைய தலைப்புக்கு வரணும். பாடத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? அன்பின் உருவப்படம், A portrait of love. அன்பின் உருவப்படம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அன்பின் குணங்களை மட்டுமல்ல, அது ஒரு படத்தை காட்டுகிறது, அது ஒரு உருவத்தை காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை மேலோட்டமா பார்த்தோம்னா அன்பினுடைய குணங்கள் தெரியும். ஆனால் ஜெபத்தோடு ஆழ்ந்து பார்க்கும் பொழுது பவுலார் குணங்களை மட்டும் வரைந்து வைக்காமல் அங்கு ஒரு உருவத்தையே வரைந்து வைத்திருக்கிறார். அப்ப என்ன உருவத்தை வரைந்து வைத்திருக்கிறார்? அதுதான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் நாம் எத்தனை வருஷமா படிச்சிருப்போம். ஆனால் பவுலுடைய பார்வை ரொம்ப ஆழமான பார்வை. அந்த பார்வை தான் மிக சரியான பார்வை. அந்த பார்வையின்படியே பார்த்தால் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல ஒரு முகம் தெரியுதுங்க. அந்த முகம் யார் முகம் அப்படின்னு தான் இந்த பாடம் நம்ம கற்றுத்தரப்போகிறது. சரி, அந்த முகத்திற்கும் கொரிந்து சபைக்கும் உள்ள சம்பந்தம் என்ன? 1 கொரிந்தியர் 13ல பல அன்பின் குணங்களை காட்டுறாரு. அதெல்லாம் ஏன் எழுதினாரு? அன்பு சினமடையாது, அன்பு இது செய்யாது, அன்பு இப்படி, இது ஏன் எழுதினாரு? அந்த தத்துவத்திற்கும் கொரிந்து சபைக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? இதெல்லாம் விளக்க வர்றதுதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். அன்பின் உருவப்படம். ஜெபம் பண்ணி நம்ம படிக்கலாமா? வாங்க. அன்புள்ள தகப்பனே, தேவரீர், எங்களுடைய மிகப்பெரிய தேவை அன்பை புரிந்து கொள்வதும் அன்பாக வாழ்வதும் தான் தகப்பனே. அதற்காக நாங்கள் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை தியானம் பண்ண வந்திருக்கிறோம். உங்களுடைய பரிசுத்த ஆவியின் துணையினாலே அதை புரிந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 7வது பாடம் அன்பின் உருவப்படம். அப்போ 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல அன்பின் உருவம் தெரியுது. அது என்ன உருவம்? அதெல்லாம் பார்க்க வந்திருக்கிறோம். சரி, இப்ப அன்பின் உருவப்படத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 4 தலைப்புகளாக நாம் பிரிச்சிடறோம். நம்ம கிளாஸ் எப்படி போக போகுதுன்னா 4 விஷயத்தை படித்துக் கொள்ள போகிறோம். 1, த எசென்ஷியல்னஸ் ஆஃப் லவ், அன்பின் அத்தியாவசியம். 2வது, அன்பின் குணலட்சணங்கள், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லவ். 3வது, த போர்ட்ரேட் ஆஃப் லவ், அன்பின் உருவம், அன்பின் உருவப்படம். 4வது, அன்பின் நிலைத்திருக்கும் தன்மை, த என்டியூரன்ஸ் ஆஃப் லவ், த எசென்ஷியல்னஸ் ஆஃப் லவ், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லவ், த போர்ட்ரேட் ஆஃப் லவ், த என்டியூரன்ஸ் ஆஃப் லவ். இந்த 4 விஷயத்தை நாம் படித்துக் கொள்ள போகிறோம். முதல் விஷயம், அன்பு ஆனது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. ஏன் அத்தியாவசியமானது? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனம் வாசிக்கிறோம் பாருங்க. அன்பு எதை விட அத்தியாவசியம், இதெல்லாம் கூட ஒண்ணு இல்லை, இதை விட அன்பு தான் அத்தியாவசியம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கூட ஒண்ணு இல்லை அப்படின்றாங்க. போன முறை நம்ம டச் பண்ணோம், திரும்பவும் அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 1, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் விடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். அப்ப எதை விட அன்பு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது? தூதர் பாஷைகளை பேசினாலும் அந்நிய பாஷைகள் பேசுவதை விட அன்பு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். 2வது 13:2, நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவை அறிந்திருந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்க சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. அப்ப எதை விட அன்பு அத்தியாவசியம்? சரிங்களா? எது அன்பு ரொம்ப ரொம்ப எசென்ஷியல்? எதை விட அப்படின்னா பாருங்க,
மலையை பெயர்க்கத்தக்கதாக விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இல்லைன்னா அந்த விசுவாசம் வீணு. அப்ப விசுவாசத்தை விட எது அத்தியாவசியம்? அன்பு. சகல ரகசியங்களையும் அறியும் அறிவுரை இருந்தாலும் அன்பு இல்லைன்னு சொன்னா சரிங்களா, ஒன்றுமே இல்லை. சரிங்களா, அப்புறம் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்தாலும் அன்பு நினைக்கிறாவிட்டால் என்ன? அப்ப பாருங்க, தீர்க்க தரிசன வரத்தை விட, ஞானத்தை விட, விசுவாசத்தை விட அன்பு அவசியம். மிக மிக அவசியம், அத்தியாவசியம். சரி, அடுத்தது பாருங்க, மூன்றாவது, எதை விட அன்பு அத்தியாவசியம்? எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அப்ப எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லை. அப்ப அன்னதானத்தை விட, தான தர்மத்தை விட, காணிக்கையை விட எதுதான் அத்தியாவசியம்? அன்பு தான் அத்தியாவசியம். அப்ப நீங்க சொல்லுங்க, 1 கொரிந்தியர் 13:1-2-3 எதை விட, எவைகளை விட அன்பு அத்தியாவசியம்? அந்நிய பாஷையை விட அன்பு அத்தியாவசியம், விசுவாசத்தை விட அன்பு அத்தியாவசியம், அதற்கப்புறம் தீர்க்க தரிசன வரத்தை விட அன்பு அத்தியாவசியம், அதற்கப்புறம் பார்க்குறோம் தானம் தர்மம் காணிக்கை இவைகளை விட அன்பு ரொம்ப ரொம்ப எசென்சியல். சரி, அப்படின்னா என்ன சொல்ல வரோம் இங்க? இங்க பவுலார் ஒரு பெரிய வரங்களை பட்டியல் போடுகிறார் 12ஆம் அதிகாரத்துல. இப்ப வரங்களை விட குணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ல வர. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு வரங்களை, ஆவிக்குரிய வரங்களை விட அன்பு என்கிற குணம் தான் ரொம்ப 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 அடிப்படை தேவை, அதுதான் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு சொல்றாரு. சரி, இப்ப கேள்வி நமக்கு வருது, அன்புனா என்ன? அன்புனா என்ன ஒரு கேள்வி நமக்கு வருது பாருங்களேன். சரிங்களா, இந்த அன்பு ஏன் வரத்தை விட ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம்? உங்களுக்கு சொல்றது புரியுதா? உங்களுக்கு வரத்தை விட என்ன ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது? சரி, இப்ப இந்த அன்பு, விருப்பம், காதல், நேசம், பாசம், இப்படி வெவ்வேறு வகையான வார்த்தைகள் தமிழ்ல உண்டு. கிரேக்கத்துல 2-3 வார்த்தை இருக்குது. ஆனா அதை விட தமிழ்ல பயங்கரமான வார்த்தைகள்லாம் இருக்கத்தான் செய்கிறது. சரி, இருக்கட்டும். இப்ப வெவ்வேறு வகையான வார்த்தைகள் இருக்குல்ல. கணவன் மனைவிக்கு உள்ள அன்பு, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு உள்ள அன்பு, ஸோ இப்படி நண்பர்களுக்கு மத்தியில உள்ள ஒரு ஸ்நேகம். சரி, இதெல்லாம் வெவ்வேறு வகையான அன்பா இருந்தாலும் அன்புனா என்ன? அன்புனா என்ன? 1-2 வசனங்களை வாசிங்களேன், உங்களுக்கு புரியும் பாருங்களேன். நம்ம ஆவியின் கனிகள்னு சொல்லி படிக்கிறோம். கலாத்தியர்ல எங்கேயோ வருது இல்ல? எங்க வருது? நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. ஆவியின் கனியோ அப்படின்ற வசனம் எங்கேருந்து வருது? அதுதான் வீட்டு பாடம் நம்பர் 1. நீங்க கமெண்ட்ஸ்ல நீங்க எழுதுங்க. அப்ப ஆவியின் கனி என்பது என்ன? அன்பு. அப்ப இந்த கனி எங்கேருந்து வருதுங்க? அன்புங்கிற கனி எங்கேருந்து வருது? அது ஆவியானவர்கிட்ட தான் வரும். அப்படின்னா ஆவியானவர் யாருக்குள்ளாக வாசம் செய்கிறாரோ அவங்களுக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய குணம்தான் அன்பு. ஆவியானவர் வாசம் செய்யலைன்னா இங்க பைபிள்ல சொல்ற அந்த அன்பு வராதுங்க. ரோமர் 5:5 பாருங்களேன். ரோமர் 5:5 மேலும் அந்த படிச்ச அதே விஷயம் தான் இங்க சொல்றாங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மளை வெட்கப்படுத்தாது. என்னவா? தேவ அன்பு நம்ம இருதயங்கள்ல யார் மூலமாக ஊற்றப்படுதான்? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. அப்படின்னா ஆவியானவர் எங்கெங்கெல்லாம் வராரோ அங்கெங்கெல்லாம் அன்பு வருகிறது. ஆவியானவர் எங்க இல்லையோ அங்கு பைபிள் சொல்ற இந்த அன்பு இல்லை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எங்க தெய்வம் குடிகொண்டிருக்கிறாரோ அங்கதான் அன்பு வரும். எங்க தெய்வம் இல்லையோ அங்க அன்பு வராது. அதாவது அன்புன்னு அவங்க எல்லாம் சொல்லிக்கலாம், நம்ம எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அன்பு எது? அது எப்படி வருது? பரிசுத்த ஆவியானவர் தேவன் எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் அன்பு வருகிறது. சரி, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1
யோவான் 4ஆம் அதிகாரம். இதே கருத்து. அன்பு, அன்பினுடைய ஊற்று எங்கிருந்து வருகிறது? அன்பு இங்கெங்கெல்லாம் சுரக்காதுங்க. அதுதான் விஷயம். அம்மாட்டிருந்து, பிள்ளைகள்கிட்ட இருந்து, இரத்த பாசத்துல இருந்து, அதெல்லாம் பூலோகத்துக்கும் அன்புக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பு எப்படிங்க உருவாகுதுன்னு சொல்லுது? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அன்பு எப்படி உருவாகுது? அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்ப 3 வசனம் வாசிச்சோம். ரோமர்ல வாசிச்சோம், அதற்கப்புறம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம், அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4:7 வாசிச்சோம். 3மே சொல்ற விஷயம், அன்பு பரலோகத்திலிருந்து தேவன்கிட்ட வர்ற ஒரு ப்ராடக்ட். அது இங்க விற்பனை ஆகிற விஷயமே கிடையாது, இங்க முளைக்கிற விஷயமும் கிடையாது. அது தேவனுடைய இருதயத்திலிருந்து வர்ற விஷயம். ஆக எவரெல்லாம் தேவனை உடையவர்களா இருக்கிறாங்களோ, எவரெல்லாம் தேவனை புரிந்திருக்கிறாங்களோ, அவங்கள்ட்ட இருந்தா அன்பு வருது. இன்னும் வேற விதமா சொல்லலாமா? அப்ப அன்பு, தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அதுக்கு பதில் கொடுப்பதுதான் இந்த அன்பு. வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க ஆண்டவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா, அதுக்கு பேர் தான் அன்பு. சரி, அப்படின்னா அன்பு எது இல்லை? அன்பு என்பது ஒரு உணர்ச்சி அல்ல. இட்ஸ் நாட் அன் இமோஷன். அன்பு என்பது வெறும் உணர்ச்சி என்பது மட்டுமல்ல. அன்பு என்பது ஒரு கொள்கை. அன்பு என்பது தேவனுடைய வார்த்தையினால ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். அன்பு என்பது ஒரு கருத்து. அன்பு என்பது தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாய் கொண்டது. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்களுக்கு நான் இவரை நேசிக்கிறேன், இவரை நேசிக்க முடியல, எனக்கு இவரை பிடிக்குது, இவரை பிடிக்கல, இவர் முகத்தை பார்த்தா பிடிக்குது, இவர் முகத்தை பார்த்தா பிடிக்கவே இல்லை, இவர்கிட்ட பேசணும்னு தோணுது, பேசுவது, அதெல்லாம் அன்பு. பைபிள் என்ன சொல்லுது? கட்டளை என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தார்? அது ஒரு கொள்கை. அது இப்படி அப்படி மாத்திக்கிற மாதிரிலாம் இருக்காதுங்க. அது வெறும் உணர்ச்சிகள். அப்ப லவ் இஸ் நாட் ஜஸ்ட் அன் இமோஷன். லவ் இஸ் அ பிரின்சிபிள். அது ஒரு ஆட்டிடியூடு, அது ஒரு மனப்பான்மை, அது ஒரு லைஃப் ஸ்டைல், அது ஒரு வாழ்க்கை முறை. எதின் அடிப்படையில் வருது அன்பு? அன்பு என்பது உணர்ச்சி மட்டுமல்ல. அன்பு என்பது ஒரு கொள்கை. அன்பு என்பது ஒரு கருத்து. அன்பு என்பது வேத வசனத்தை அடிப்படையாய் கொண்ட ஒரு வாழ்க்கை முறை. அப்ப உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்ப நம்ம இந்த அன்பு உணர்ச்சி வகையான அன்புக்குள்ள இருக்கிறோமா, அல்லது தெளிந்த கருத்துடைய அன்புக்குள்ள இருக்கிறோமா, தெளிந்த அந்த கொள்கையான அன்புக்குள்ள இருக்கிறோமா? என்ன? அப்ப சூழ்நிலை வந்தா நேசிப்பது, சூழ்நிலை இல்லாம வெறுத்துறது, அப்படி இருந்தோம்னா அது உணர்ச்சிங்க. அன்புன்றது எப்பயுமே இருக்கும் பாருங்க, அதுதான் அன்பு. அப்படிப்பட்ட அன்புக்குள்ள நம்ம இருக்கிறோமா பாருங்க. அப்ப அன்புனா இதுதான். அப்படின்னு அர்த்தம் என்ன? அன்பு தேவன்கிட்ட தான் வருது. அப்ப இது பெருசா, வரம் பெருசா? இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு சொன்னா, டேலண்ட் பெருசா அல்லது கேரக்டர் பெருசா? ஒரு ஆளு செம்ம டேலண்டடுங்க, ஆனா கேரக்டர் இல்லைங்க. இவரை நீங்க சிறப்பான நபர்னு சொல்லுவீங்களா? செம்ம டேலண்டடுங்க, இந்த பையன் அற்புதமா டேலண்டட் ஃபெல்லோ, அருமையா படிப்பான், ஆனா ஆசிரியரை மதிக்கவே மாட்டான். இவன் ரொம்ப ஸ்பெஷலா? இல்லை இல்லையா? இப்போ பாருங்க, இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். லூசிஃபர், அவன் ஹைலி டேலண்டட், பயங்கரமான டேலண்டட் மியூசிஷியன். ஆனால் அன்பு இருந்துச்சா? அன்பு இல்லை. இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இப்போ டேலண்ட் முக்கியமா, அன்பு முக்கியமா? எது ரொம்ப ரொம்ப எசென்சியல் அப்படின்னா அன்பு தாங்க எசென்சியல், வேற ஒன்றும் இல்லை. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல, கடைசி நாட்களில் சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினால் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினால் சுகமாக்கணும் அல்லவா என்பார்கள். ஆனால் நான் உங்களை அறிய அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம் பாருங்க? அவங்கள்ட்ட வரமெல்லாம் கூட இருந்திருக்கலாங்க, சுகமாக்கணுன்ற வரம் இருந்திருக்கலாம்,
அந்நிய பாஷை பேசியிருக்கலாம், தீர்க்க தரிசன விஷயங்கள் கூட சொல்லியிருக்கலாம், சில பெரிய வல்லமை உடையவராக இருந்திருக்கலாம். ஆனா தேவனுடைய சித்தமாகிய அவருடைய அன்பு அவங்கள்ட்ட காணப்பட்டுச்சா? தேவனுடைய சித்தமாகிய அவங்களுடைய அன்பு காணப்படலை. பரலோகத்தை விட்டு வெளியே வச்சிடறாரு. நான் உங்களை அறியேன் அப்படின்றாரு. அப்ப பரலோக ராஜ்யத்திற்கு எது நுழைவு சீட்டு? எது நுழைவு சீட்டு? வர்றா இருந்தா உள்ள போயிடலாமா, இல்ல அன்பு இருந்ததா உள்ள போக முடியுமா? அன்பு இருந்ததா உள்ள போக முடியும். சரி, நான் இன்னொரு உதாரணமும் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையை கொடுக்கக்கூடிய வரங்கள், பவர் கிஃப்ட்ஸ், அதாவது சுகமளிக்கக்கூடிய ஊழியம், உயிர் தழ வைக்கக்கூடிய அந்த வல்லமை, இதெல்லாம் பார்த்து அநேகர் வந்தாங்க. சரிங்களா? இப்ப அது சீஷர்களையும் மக்களையும் மாற்றியதா, அல்லது அவருடைய அன்பு தொட்டுச்சா? யாரு கன்சிஸ்டன்ட் கிறிஸ்டியனா, கன்சிஸ்டன்ட் டிசைபிளா, யாரு அவர் பின்தொடர்ந்து வந்தாங்க? யாரெல்லாம் வரத்தை கடந்து, இயேசு விட்ட காணப்பட்டிருந்த அந்த வரத்தை கடந்து யாரெல்லாம் அவர் அன்பை புரிந்து கொண்டாங்களோ அவங்க தாங்க இயேசுவுக்காக வாழ்ந்தாங்க, இயேசுவை போலவே வாழ்ந்தாங்க, அந்த அன்புக்காக செத்து போனாங்க. ஏன்? அவங்க வரத்தை மட்டும் பார்க்கல. வரத்தை பார்த்துருப்பாங்கன்னா அவங்க திரும்பி போயிருப்பாங்க. ஆனா அன்பையும் சேர்த்து பார்த்ததுனால அவங்க இயேசுவுக்காக வாழ்ந்து இயேசுவின் குணத்தை பிரதிபலித்து அந்த அன்பிற்காக மரித்தும் போனார்கள். இப்ப சொல்லுங்க, அத்தியாவசியம் வரமா அன்பா? அன்பு தாங்க. அப்ப இது நமக்கு புரிஞ்சு கொள்ளுகின்ற மிக முக்கியமான விஷயம் என்ன? பரலோக ராஜ்யத்துக்கு அத்தியாவசியம் என்னது அப்படின்னா அன்பு தான். மக்களை தொடக்கூடியது வரம் அல்ல, அன்பு தான் மனசை போய் தொடும். ஆக இந்த அன்பு தான் முக்கியம் அப்படின்றத 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் சொல்லுது. வரம் முக்கியத்தை விட அன்பு தான். இன்னைக்கு அநேக பெந்தேகோஸ்தே சபை போதகர்கள் ஆவியின் வரத்தை உடையவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். பெரிய வஞ்சனைக்குள் இருக்கிறாங்க. அன்பு இல்லை, வாழ்க்கை முறை இல்லை. தங்கள் மூலமாக ஆண்டவர் எப்படி அந்த அனாயிண்டிங்கை யூஸ் பண்றாரு பாரு, இத்தனை லட்சம் பேர் என்கிட்ட இருந்து அனாயிண்டிங் போயிட்டே இருக்குது பாரு அப்படின்னு சொல்றாங்க. மேபி இருக்கலாம், ஆனால் அன்பு இருக்குதா? ஆண்டவர் ஒருவேளைங்க உங்களை கருவேப்பிலை மாதிரி யூஸ் பண்ணலாங்க. ஒரு வரத்தை கொடுத்து உங்களையும் அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் தேவைக்கு அவர் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாருங்க. ஆனா அன்பு இல்லைன்னு வரும்போது கேட்டுக்குள்ளில் நிக்க வச்சு நீ யாரும் கேட்டுருவாருங்க. ஆகையினால நீங்க புரிஞ்சுக்கோங்க, அன்பு இருக்குதா? அன்பு தான் அத்தியாவசியம் வரத்தை விட. 2வது விஷயத்துக்கு வரலாம். இப்ப அந்த அன்புனா என்ன அப்படின்றதான் வசனம் 4-7 வரைக்கும் போறாரு. 1-4 எசென்சியல்னஸ், எவ்வளவு எசென்சியல், எவ்வளவு அவசியம், எவ்வளவு அத்தியாவசியம் சொல்லிட்டாரு பவுலாரு. இப்ப 4-7க்குள்ள இந்த அன்பினுடைய குணங்களை பட்டியல் போடுகிறார். பட்டியல் போடும்போது அன்பு என்ன செய்யும், அன்பு என்ன செய்யாது போடுறார். முதல்ல அன்பு என்ன செய்யும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துக்கு ஓடி வந்துருங்க. வசனம் 4, அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அப்படின்னா பாருங்க, அன்பினுடைய குணாதிசயம் நம்பர் 1 அன்பு நீடிய சாந்தம். அப்படின்னா லவ் இஸ் லாங் சஃபரிங். ரொம்ப லாங்கா சஃபர் ஆகுது. அதுக்கான இன்னொரு பதம் தான் அன்பு பொறுமை உள்ளது. அன்பு பொறுமை உள்ளது. சரிங்களா? 1 அன்பு ரொம்ப அது பொறுமைசாலிங்க. என்ன? சரி, 2வது பாருங்க, அன்பு தயவும் உள்ளது. லவ் இஸ் கைண்ட். லவ் இஸ் கைண்ட் என்ன அர்த்தம்? அது மனதுருக்கம் உள்ளது. பிறருக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும். சந்தோஷத்தை கொடுக்குங்க. பிறருக்கு நன்மை செய்யணும் நினைக்கக்கூடியது தாங்க இந்த கைண்ட்னஸ். அது எப்படி இருக்காது அப்படின்னு சொன்னா, அது ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்காது. அது ரொம்ப கனிவா தன்மை உள்ளது. அதான் தயவு உள்ளது. அப்ப நீங்க உங்கள்ட்ட அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க பொறுமையா இருக்கிறீங்களா? Do you suffer long? அடுத்தது, அன்பு தயவு உள்ளதுன்னா பிறருக்கு சந்தோஷம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா?
அதை ரொம்ப கைண்ட தயவா கடிவா நீங்க செய்யறீங்களா? சரி, மூன்றாவது அன்பு என்ன செய்து பாருங்க. வசனம் 6, அது சத்தியத்தில் சந்தோஷப்படும். அது சத்தியத்தில் சந்தோஷப்படும். வசனம் 6 அப்படின்னா அர்த்தம் என்ன? எதுல சந்தோஷப்படாது? பொய்யில மாயையில சந்தோஷப்படாதுங்க. அப்படின்னா அன்புக்கு சினிமா படம் பிடிக்குமா? அன்புக்கு வெப் சீரிஸ் பிடிக்குமா? அன்புக்கு நாவல் பிடிக்குமா? பிடிக்காதுங்க. பொய் மாயையிலலாம் அதுக்கு விருப்பமே இருக்காது பாருங்களேன். அது எது சத்தியமோ அந்த சத்தியத்துல உண்மையில அது சந்தோஷப்படும். சத்தியத்தில் சந்தோஷப்படும். யாராவது சத்தியத்துக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னா அது சந்தோஷப்படும். அன்பு தயவுள்ளது, அன்பு பொறுமை உள்ளது, அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படுகிறது. இன்னொன்று பாருங்களேன், அது சத்தியத்துல மட்டும் கிடையாது. அன்பு வசனம் 7 சகலத்தையும் தாங்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகலத்தையும் தாங்கும்னா பிறரை பற்றின தவறான ஒரு விஷயம் வரும்போது அதை தனக்குள்ளேயே போட்டு மூடி மறைச்சு வச்சுட்டோம். அதை எப்படி லாபகமா சொன்னா இன்னொருத்தங்க ஏளனமா சிரிப்பாங்களோ அந்த வேலையெல்லாம் செய்யாது. இன்னொருத்தருடைய தவற அது சுமந்துக்குது. அதுதான் சகலத்தையும் தாங்கும். அப்ப பிறரை குறித்து நீங்க கேள்விப்படும் பொழுது உங்கள்கிட்ட குணம் தாங்குற குணம் இருக்கா? உங்களுக்குள்ள ஒரு நாள் தாங்கலாம், 2 நாள் தாங்கலாம், 3வது நாள் தாங்கக்கூடிய அந்த குணம் இருக்குதா? எதை தாங்கணும்? இன்னொருத்தருடைய பலவீனத்தை, இன்னொருத்தருடைய அக்கிரமத்தை, இன்னொருத்தருடைய பாவத்தை தாங்குற குணம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அன்புன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, இப்ப அடுத்தது பாருங்க. சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அப்படின்னா கண்ணாமண்ணா நீங்க என்ன இருக்குதோ அதை விசுவாசிச்சிருமா? தேவன் எதை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை நம்புங்க. வாட் எவர் காட் ரிவீல்ஸ் அதை அன்பு பிலீவ் பண்ணும். தேவன் எதை வெளிப்படுத்தி இருக்கிறாரோ அதை சொல்றது, ஆமா அது நடக்கும் அப்படின்னு சொல்லும். மழை வரும்னா மழை வரும், நெருப்பு வரும்னா நெருப்பு வருங்க. உங்களுக்கு புரியுங்க? மிருகத்தின் முத்திரை வரும்னா மிருகத்தின் முத்திரை வருங்க. அதை நம்புங்க. அதுக்கான அடையாளங்கள்லாம் இல்லாம போனாலும் கூட தேவன் என்ன சொன்னாரோ அது நடக்குங்க. நீ இப்படி கற்பனைக்கு உட்பட்டு ஒரு வாழ்க்கையை நடத்து, உன் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னா அதை நம்பும். அவருடைய வார்த்தையினாலே ஆகும் என்பதை குணம்தான் அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். இப்ப பாருங்க, அடுத்தது அன்பு சகலத்தையும் நம்பும். அப்படின்னா சகலத்தையும் நம்பும், அதான் ஏற்கனவே படிச்சிட்டோம்ல, சகலத்தையும் விசுவாசிக்கும், இதெல்லாம் சகலத்தையும் நம்பும். அதுக்கு அர்த்தம் என்னன்னா லவ் ஹோப்ஸ். அன்பு நம்பிக்கையில் வாழும். எப்படின்னா அன்பு ஒரு ஹோப்ல இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த அன்பு உள்ளவர்கள் தேவன் இதை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு தேவன் செய்வாருங்க, நான் காத்திருக்கிறாங்க அப்படின்ற நம்பிக்கைக்குள்ளவே அவங்க இருப்பாங்க. அப்ப நம்பிக்கையிலே வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்குங்க. அப்ப அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? யோசிங்க. அப்புறம் பாருங்க, அன்பு சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். லவ் பேர்ஸ் ஆல் திங்ஸ். அப்படின்னா என்ன சகலத்தை சகிக்கும்? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ இழிவுகள் உபத்திரம் வந்தாலும் அதை அமைதலோடு கூட கையாளும். அன்பு என்ன செய்து பார்த்தீங்களா? அது சகலத்தையுங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையும் அமைதலா அதை சகிக்குதுங்க. அப்ப பார்த்தீங்களா, அன்பு நீடிய பொறுமை உள்ளது, அன்பு தயவு உள்ளது, அன்பு சத்தியத்தில் சந்தோஷப்படுது, அன்பு சகலத்தையும் தாங்கும், தேவன் கொடுத்தவைகளை விசுவாசிக்கும், நம்பிக்கையில வாழும், அது அமைதலோடு சகிக்குங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப எவ்வளவு குணங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். 7ல் என்னெல்லாம் செய்து பாசிட்டிவா பார்த்தீங்கன்னா 7 வருதுங்க. இப்ப அன்பு என்ன செய்யாது பாருங்க. வசனம் 4 பாருங்க. அன்பு என்ன செய்யாது? அதுலயே 3 விஷயம் வருங்க. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அடுத்தது அது என்ன பொறாமை இல்லை? இன்னொருத்தர் தங்களை விட நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா அது அந்த பொறாமை வராது. அவங்கள போட்டு தள்ளணும், அவங்கள பத்தி இழிவா பேசணும், அவங்கள்ட்ட ஒரு குறை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதுங்க. தங்களை விட பாட்டு பாடுறாங்க, தங்களை விட பிரசங்கம் பண்றாங்க, தங்களை விட காணிக்கை கொடுக்குறாங்க, தங்களை விட ஊழியம் பார்க்குறாங்க,
வரும்போது ஏதாவது ஒரு குறைய அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காதுங்க, ஒரு புள்ளி வைக்காது. அன்பு அப்படி நல்லா பண்ணுறாங்க, ஆண்டவருடைய பாத்திரமாக இருக்கிறாங்க, அப்படி ஆண்டவருக்கு அவங்களுக்காக நன்றி சொல்லுங்க. அப்போ பாருங்க, அன்பு என்ன செய்யாது, அன்புகிட்ட பொறாமை கிடையாது. அடுத்தது, அன்பு தன்னை புகழாது. தன்னைத்தானே அன்பு என்ன செஞ்சுக்காது, புகழாது. அதாவது இன்னொருத்தர் தன்னை குறித்து புகழும் போது அதுக்கு நான் பாத்திரம் அல்ல, அதை அது 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 அதில் கவனமே செலுத்தாது. என்ன நம்ம எப்படிலாம் அது அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்காது, அது அவங்களுக்கு துக்கம் தான் கொடுக்கும். ஏன்னா அன்பு நம்மள்கிட்ட என்ன இருக்குது, எல்லாமே தேவன் தானே, எல்லா சகலமும் தேவனா. எப்போ இந்த புகழ்ச்சி யாருக்கு போய் சேரணும், அவருக்கல்ல போய் சேரணும். அந்த மாலை யாருக்கு போய் சேரணும், அவருக்கல்ல போய் சேரணும். அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது. என்ன அது, என்ன இருமாப்பாயிராது? இருமாப்பாயிராதுன்னு சொன்னா, அன்பு தன்னை மற்றவங்களை விட நம்ம சிறப்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு நினைக்காது. 13:5 பாருங்க, அயோக்கியமானதை செய்யாது. அயோக்கியமானது அதாவது ரூடா நடந்துக்காது. அதான் நம்ம ஏற்கனவே படித்தோம். நம்ம அது ரொம்ப கைண்டாக இருக்கும். அன்பு என்ன செய்யாது, ரூடாக இருக்காது, ரஃப் அண்ட் டஃபா அப்படிலாம் இருக்காது. அன்பு எப்படி இருக்கும், ரொம்ப கைண்டாக இருக்கும். அதுதான் அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அன்பு தற்பொழிவை நாடாது. என்ன தற்பொழிவுனா என்ன அர்த்தம்னா, தனக்குரியவைகளை தேடிக்கொண்டிருக்காது. லவ் டஸ் நாட் சீக்ஸ் இட்ஸ் ஓன். தனக்காகவே வாழ்ந்து தனக்காகவே சுண்ணாம்பா மாறி செத்து போகாது. அன்பு அதான் பார்த்தோம், பிறருக்காக வாழும். இன்னும் கரெக்டாக சொல்ல போனா, அன்பு தற்பொழிவை நாடாதுன்னு சொன்னா, தன்னுடைய உரிமைகளை எடுத்துக்கொள்ளாது, தன்னுடைய உரிமைகளை விட்டு கொடுத்து போகும். தனக்கு உரிமை இருக்கதான் செய்யுது, என்ன அந்த உரிமையை அது விட்டு கொடுத்துட்டு போகுங்க. அப்படித்தான் அன்பு. சரிங்களா? ஓகே. அன்பு சினமடையாது அப்படின்னா, அன்புக்கு ஷார்ட் டெம்பர் கிடையாதுங்க, அது லாங் சஃபரிங். உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சட்டுன்னு கோபம் வர்றது அன்பு இல்லை. அன்பு தேவனால் பெற்றிருப்போமானால் அது வேற குவாலிட்டிங்க. சரிங்களா? அப்போ சட்டுன்னு எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொன்னால், நான் தேவன்ட்டு அன்பை வாங்கிக்கணும்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, 13:5 சொல்லுது, அது தீங்கு நினையாது. அப்படின்னா பிறரை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்குங்க. சரிங்களா? பிறரை பற்றி நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கும், அவங்கள பற்றி தப்பான விஷயத்த சொல்லாது. இப்போ உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு எத்தனை குணங்கள் இருக்கு. செய்யணும், அன்பு இதெல்லாம் செய்யும் அப்படி என்பதில் 7, செய்யாது என்பதில் 8, ஆக மொத்தம் 15 குணங்கள் உள்ள இருக்குதுங்க. அன்பினுடைய குணங்கள். இந்த குணங்கள்லாம் என்கிட்ட காணப்படுதா? எந்த குணம் என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆக அன்பினுடைய அத்தியாவசிய தன்மை என்ன, அது முதல்ல பார்த்தோம். அடுத்தது, ஆமாம், அன்பு திறமையை விட, வரத்தை விட, தாழ்ந்துகளை விட அன்புதான் முக்கியம் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? அன்பினுடைய குணங்கள் என்ன செய்யும், என்ன செய்யாது அப்படின்றத மேலோட்டமாக விஷயங்களை பார்த்தோங்க. இப்போ 3வது, அன்பினுடைய உருவப்படம். இங்கே தான் முக்கியம். அன்பினுடைய அத்தியாவசியம் படிச்சிட்டோமா? அடுத்தது அன்பினுடைய குணங்களை படிச்சிட்டோமா? இப்போ இந்த குணங்களை நல்லா கூர்ந்து கவனிக்கும் பொழுது அங்கு ஒரு உருவம் தெரிகிறது. இப்பொழுது கண்ணாடியிலே நிலநாட்டமாய் காண்கிறோம் என்று பவுலார் சொல்றாரு. அந்த கண்ணாடி என்ன? எங்கேயோ அந்த அன்பை பார்க்கிறாரு. அப்ப அவர் மனசுல இருந்துகிட்டு என்னமோ இருக்குது. அவர் அன்பினுடைய குணங்களை சொல்லாம அன்பானவருடைய குணங்களை சொல்றாரு. அப்ப அன்பானவர் யாரு? யாருடைய குணங்களை சொல்றாரு? என்னன்னா, இயேசு கிறிஸ்து அவர் மனசுல ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு. அவர் பேரை சொல்லாமலேயே அவருடைய குணங்களை எல்லாம் சொல்லுகிறார். இப்பொழுது கண்ணாடியிலே நல்லாட்டமாய் காணுகிறோம். சரிங்களா? அப்ப அந்த கண்ணாடி இயேசு கிறிஸ்துங்க. அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய குணலட்சணத்தை தான் சொல்றேன். எப்படி சொல்றோம்? ஒரு 4-5 உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முதல்ல படிச்சோம்ல, அன்பு நீடிய பொறுமை உள்ளது. பாருங்க, சீஷர்கள்ட்ட எவ்வளவு அவர் பொறுமையா இருந்திருக்கிறார். சரிங்களா? பைபிள் சொல்லுது, மார்க் 9:33-37 சீஷர்கள் ஒருத்தர் நீ பெரியவனா நான் பெண்ணு பேசிக்கிறாங்க.
நீங்க என்னப்பா யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு. பொறுமையா இருக்கிறார். ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு. கிராமம் சத்தியத்தை ஏத்துக்க மாட்டேங்குது. உடனே சீஷர்கள் வந்து அக்கினியை கொண்டு வந்து அழிச்சிடலான்னு சொல்றாரு. நீங்க என்ன ஆவி வடிவானா இருக்கிறீங்க? எப்படி சமாரியர்கள்ட்டையும் எப்படி சீஷர்கள்ட்டையும் நீடிய பொறுமையா இருக்கிறார். புரியுதா? அன்பு நீடிய பொறுமை உள்ளது. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. அதே மாதிரி இயேசுவும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவராய் இருக்கிறார். அதற்கப்புறம் பாருங்க, அன்பு தயவு உள்ளது. ஆண்டவர் சில சமயம் மக்களை பார்க்கும் பொழுது சாப்பிட ஒண்ணுமே இல்லாத இருக்கும்போது அவர்கள் மனதுருகினார். இருக்கா? ஹோம்ஒர்க் நம்பர் 2 ரொம்ப ஈஸியாக தான் உங்களுக்கு நான் தரேன், கஷ்டத்தெல்லாம் நான் வச்சுக்கிறேன். அப்போ பாருங்க, ஆண்டவர் அவர்கள் மேல ஐயோ ஒண்ணுமே இல்லையா, சில சமயம் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மனதுருகி அவர்கள்ட்ட போய் ஏதாவது செய்கிறார். சில சமயம் எதிராளிகள் மேல கூட மனதுருகிறாருங்க. சாப்பாடு இல்லைனா மனதுருகிறாரு, மெய்ப்பன் இல்லைனா மனதுருகிறாரு, நோய் வாய்ப்பட்டா மனதுருகிறாரு. சீமோன் பேதுரு காதை வெட்டிடுறான், எதிராளி காதை. அவன் பிடிக்க வந்தவன், அவன் காட்டி கொடுக்க வந்தவன், அவனுக்கு மேல மனதுருகி அவனுக்கு சுகத்தை கொடுத்து நல்லா இருக்கிறியா அப்படின்னு கேட்கிறாரு. அன்பு தயவுள்ளது. அதான் பிறர் சந்தோஷத்தை கொடுக்கும். அவன் துக்கத்தை கொடுக்க வந்திருக்கிறான், அவன் உயிரெடுக்க வந்திருக்கிறான், அவனுக்கும் கூட நல்லது செஞ்சு ஜீவனை கொடுத்து அனுப்பிச்சு விடுறாரு. இப்ப புரியுதா? அன்பு தயவுள்ளது அப்படின்னா அது அன்பானவரினுடைய குணம், அது இயேசுவானவருடைய குணம். 3வது, அன்பு சினமடையாது. 1 பேதுரு 2:23 பாருங்க. 1 பேதுரு 2:23 என்ன சொல்லுது? 1 பேதுரு 2:23, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். வையப்படும் போது பதில் வையல, பாடுபடும் போது பயமுறுத்தல. சரிங்களா? அவர் திட்டும் போது அவர் திரும்ப திட்டல, அவர் பயமுறுத்தும் போது திரும்ப ஒரு பயமுறுத்திட்டு உட்கார்ந்துருக்கல. இதுதான் இயேசுவினுடைய குணம். அன்பு சினமடையாது, இயேசுவானவர் சினமடையல. அன்பு தயவு உள்ளது, இயேசுவானவர் மனதுருக்கம் உள்ளவர். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, இயேசுவானவர் பொறுமைசாலியாக அவர் இருந்தார். அன்பு தனக்குரியதை தேடாது, தற்பொழிவை நாடாது. இயேசு கிறிஸ்து அவர் தனக்குரிய உரிமையை விட்டு கொடுத்தாரு. அதான் தன்னுடைய உரிமையை, தனக்குரியதை விட்டு கொடுக்கறது தான் அன்பு அப்படின்றத பார்த்தோம் நம்ம. நியாயப்படி இந்த சாப்பாடு எந்து, ஆனால் இந்த சாப்பாடு இன்னொருத்தர்களுக்கு பிடிக்குது, நீ சாப்பிட அப்படின்னு கொடுக்கறது தாங்க அன்பு. நியாயப்படி நான் தூங்கணும், நான் தூங்காம கூட பிறருக்காக நான் கண் விழிச்சு நான் இருக்கலாம், என்ன அதுதாங்க அன்பு. அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை பார்த்து உங்களோட எஜமான் வந்து ஆலய வரி பணம் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்து? அவர் சொன்னார், எப்பா என்னப்பா ராஜாட்டே வந்து நீங்கள் வந்து வரி பணம் கேட்குறீங்க, ராஜா வந்து வரி பணம் கட்டணுமா? ராஜாவுடைய பையன் வந்து வரி பணம் கட்டணுமா? ராஜாவுக்கும் ராஜாவுடைய பையனுக்கும் மற்றவங்க தான் வரி பணம் கட்டணும். நான் ராஜாவானால் ஏன்ட்டையும் வரி பணம் கேட்குறீங்க? இன்னும் சொல்ல வராரு, எப்பா நான் உங்களுக்கு வரி பணம் கட்டணும்னு அவசியம் இல்லை, ஆனால் சகோதரனுக்கு இடர்ல உண்டாகாதபடி அந்த பணத்தை கொடுங்க, அந்த மீனை பொடி, அந்த வெள்ளி காசை கொண்டு போய் கொடு. அன்பு பார்த்தீங்களா? அது என்னுடைய ரைட், இது எனக்கே ஒரு இது அதை சொல்லியிருக்கலாம், ஆனால் செஞ்சாரா? அன்பு தயவு உள்ளது, அவரும் மனதுருக்கம் உள்ளவர். அன்பு நீடிய சாந்தம் உள்ளது, அவரும் நீடிய பொறுமை உள்ளவர். அன்பு சினமடையாது, அவர் பதில் வையவே இல்லை, பயமுறுத்தவே இல்லை. அன்பு தனக்குரியதை தேடாது, அதுவும் தனக்குரிய உரிமைகளை விட்டு கொடுக்கிறது. அன்பு சகலத்தையும் நம்பும். அது நல்ல உதாரணம் பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9:13 பாருங்க. அப்போஸ்தலர் 9:13 பாருங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்போ 9:13, அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்கு செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். எப்பா நீ போப்பா, போய் ஜெபம் பண்ணுப்பா பவுலுக்காக அப்படின்னா, இந்த மனுஷன் எப்படி தடவை சபையை பாடுபடுத்தினா என்ன போய் அனுப்ப சொல்றீங்களே, உங்களுக்கு தெரியுமா அவன் எவ்வளவு தடவை பாடுபடுத்தியிருக்கிறான்? இப்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை இல்லை அனனியாவுக்கு. ஆனா ஆண்டவர் யாரை நம்புறாருன்றத பாருங்க.
வசனம் பாருங்க, 15 பாருங்க. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அப்படின்னா மக்கள் அவனை நம்பல, ஊழியக்காரன் நம்பல, ஆனா ஆண்டவர் அவனை நம்பினார். என்னுடைய கிருபையினால, என்னுடைய வல்லமையினால இவன் எப்படிப்பட்ட பாத்திரமா மாறுவான் என்பதை ஆண்டவர் பார்க்கிறார். அவன்கிட்ட காமிச்ச அதே நம்பிக்கை தாங்க உங்க மேலேயும் என் மேலேயும் வைக்கிறான். இவன் இப்படி அவன் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் ஆதுபட பேசும் பொழுது, அவன் என் பிள்ளை, அவன் எப்படி மாறுவான் அப்படின்ற விஷயத்த ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது போலவே நமக்கும் சொல்லுகிறார். இப்போ பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு ஒரு 5 உதாரணம் காமிச்சுக்கிறேன். நீங்க இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட அன்பினுடைய குணங்கள் 7 + 8 15 சொல்லியிருக்கிறாங்க. அதற்கும் ஆண்டவருக்கும், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள பொருத்தங்கள் என்ன என்பதை ஏதாவது 1 2 போட முடியுமா? சரி, இப்ப இன்னொரு ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஹோம்ஒர்க். இந்த 1 கொரிந்தியர் 13ல பவுல் சொல்றாருல, அன்பு என்னென்ன செய்யாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அன்பு அதுக்கு பொறாமை இல்லை, அன்பு புகழாது, அன்பு இருமாப்பா இராது, அயோக்கியமானது செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. இந்த 4 5 ஏன் பவுல் எழுதினாரு? ஏன் தெரியுமா எழுதினாரு? இதாங்க ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். முதல்ல சுவாரஸ்யமான விஷயம், 1 கொரிந்தியர் 13 என்பது அது இயேசுவினுடைய குணங்கள். புரியுதுங்களா? இயேசுவானவரை மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் எழுதுறாரு. ஆனா நடுவுல போய் இதை செய்யாது அதை செய்யாதுன்னு ஏன் சொல்றாரு? அது வேற யாருடைய குணங்கள்? கொரிந்து சபையினுடைய குணங்கள். அதெல்லாம் நீங்க இப்படி செய்றீங்களேப்பா, அதெல்லாம் அன்பு செய்யாதுப்பா. என்னது? எப்பா, அந்நிய பாஷை வரதான் பெருசு, தீர்க்கதரிசனம் வரம் சிறுசு, இப்படி தன்னைத்தானே பெருமைப்படுத்திக்கிறாங்களே. இப்ப அன்பு அப்படி இருமாப்பா இருக்குமா? அன்பு இருமாப்பா இருக்காது. என்ன? அன்புக்கு பொறாமை இல்லை. அப்ப பொறாமை, ஒரு வரத்தை பார்த்து இன்னொரு வரம் பொறாமை, இது கொரிந்து சபையில காணப்பட்டுச்சு. அதுதான் பவுல் சொல்றாரு, அன்புக்கு பொறாமை இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி நான் கொடுத்த உதாரணத்தை போல வேற ஏதாவது 2 உதாரணம் நீங்க சொல்லுங்க. அன்பு அன்பு இதை செய்யாது, ஆனா கொரிந்து சபை இதை செய்யுது. கொரிந்து சபை அப்படி செய்யறதுனால தான் சொல்றாங்க அன்பு இதெல்லாம் செய்யாதுப்பா. ஏதாவது 2 நீங்க போடுறீங்களா? நீங்க யோசிங்க. அப்போ 1 கொரிந்தியர் 13 யார்கிட்ட இல்லைங்க? கொரிந்து சபைகிட்ட இல்லை. ஆகையினால 1 கொரிந்தியர் 13 அப்படியே அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பொருத்தம். இப்ப நம்ம யோசிப்போம், 1 கொரிந்தியர் 13 அது இயேசுவை காட்டுகிற கண்ணாடி. இயேசுவை காட்டுகிற கண்ணாடி. அப்ப இயேசுவை காட்டுகிற கண்ணாடியானால் என்ன? நான் முதல்ல அதை புரிஞ்சுக்கிறேன்னா, கொரிந்து சபைகிட்ட காணப்பட்ட அந்த குணலட்சணங்கள் என்கிட்ட இருக்குதா? அது 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்ட அன்பின் குணங்கள் என்கிட்ட இருக்குதா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஆக என்ன பார்த்தோம்? 3 விஷயம் பார்த்துட்டோங்க. 1, அன்பினுடைய அத்தியாவசியம் பார்த்துட்டோமா? எஸ், திறமையை விட அன்பு பெருசு. அடுத்தது அன்பினுடைய 15 குணங்கள் பார்த்தோமா? ஆமா, பார்த்தோங்க. அந்த குணங்கள் என்கிட்ட இருக்குதா? அடுத்தது அன்பினுடைய உருவப்படம். 1 கொரிந்தியர் 13 குணங்களை சொல்லல, ஒரு படத்தை காட்டுது. படம் யாரு? அது இயேசு கிறிஸ்து உடையது. ஆனா யார்கிட்ட அந்த குணம் இல்ல? கொரிந்து சபைகிட்ட இல்ல. அந்த படத்தை வரைஞ்சு காட்டுறாரு. இப்ப 4வது அன்பினுடைய நிலைத்திருத்தல், the endurance of love. இப்ப வரங்கள் எல்லாம் பத்தி பேசும்போது பாருங்க, 1 கொரிந்தியர் 13:10 பாருங்களேன். 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். என்னமோ ஒழிஞ்சு போன்றார், ஒழிஞ்சு போயிடுன்றார். என்னது? வசனம் 12 பாருங்க. இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். இப்பொழுது நான் கண்ணாடியில பார்க்கற, நாளைக்கு நேருக்கு நேர் பார்ப்பேன். என்ன சொல்ல வராரு? நான் நேருக்கு நேர் பார்க்கலப்பா, அதனால அவரை நான் விசுவாசிக்கிறேன், வார்த்தையின் வழியா நான் பார்க்கிறேன். இப்ப நாளைக்கு இந்த விசுவாசம்ன்றது அவசியம் இல்லை, நான் நேருக்கு நேர் பார்ப்பேன்ப்பா. விசுவாசம் தேவையில்லை. குறைவானது இருக்குது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். என்ன? அங்க விசுவாசம் நாளைக்கு தேவையில்லை. பாருங்க 13:11 பாருங்க.
நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போது குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்ப குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்கிறேன். என்ன அர்த்தம்? இப்ப இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்நிய பாஷை வரும். ஆனா ஆண்டவர் வந்துட்டாருன்னா நான் நேருக்கு நேரு பார்க்கிறேன். எனக்கு அந்நிய பாஷை தேவைப்படுமா? புதிய வானம் புதிய பூமியில பரலோகத்துல இல்லை. பாபேல் கோபுரத்துக்கு முன்பாக என்ன மொழி, ஒரே மொழி பேசணுமோ அந்த மொழியை பேசுவேன். இன்னைக்கு எனக்கு இந்த வரம் தேவைப்படுது, நாளைக்கு அது தேவையில்லை. சரிங்களா? அறிவு ஆண்டவரே பேச ஆரம்பிச்சிருவார். அடுத்தது அந்நிய பாஷை வரும், ஒரே மொழி வந்துடுது. சரிங்களா? இப்ப பாருங்க 1 கொரிந்தியர் 13 பாருங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. வரங்களெல்லாம் ஓய்ந்து போகும், ஆனா விசுவாசம் நிற்கும், நம்பிக்கை நிற்கும், அன்பு நிற்கும். ஆனா அவையில அன்பு தாங்க என்னைக்குமே நிற்கும். ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்ம நம்பினதெல்லாம் நிறைவேறிடும். நம்பிக்கை, விசுவாசம், தேவனை நேருக்கு நேர் பார்த்துருவோம். என்ன விசுவாசம்? ஆனா அன்பு, தேவன் இருக்கிற வரைக்கும் அன்பு இருக்குங்க. அந்த அன்புல நம்ம வளர்ந்து போயிட்டே இருப்போம். தேவன் அன்பாகவே இருந்தார் என்பதல்ல, அன்பாகவே இருக்கிறார். God is love. இப்ப 1 கொரிந்தியர் 13 இயேசுவை காட்டுகிற கண்ணாடி என்பதை புரிந்து கொண்டீங்களா? அப்படின்னா 1 கொரிந்தியர் 13 இயேசுவை காட்டுகின்ற குணங்கள், அந்த குணம் இருக்குதா அல்லது குருது சபையினுடைய குணம் இருக்குதா? யோசிங்க. என்னுடைய வீடு, என்னுடைய சபை, என்னுடைய வாழ்க்கை கொரிந்து சபையினுடைய குணங்களை பிரதிபலிக்குதா? அது 1 கொரிந்தியர் 13 சொல்லப்பட்ட இயேசுவினுடைய குணம் பிரதிபலிக்கப்படுதா? யோசிங்க. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள தகப்பனே, 1 கொரிந்தியர் 13 யாருடைய உருவப்படம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அப்பா, வெட்கி தலைகுனிந்து இருக்கிறோம் சுவாமி. தகப்பனே, கொரிந்து சபையில் காணப்பட்ட குணங்கள் என்னிடத்திலே காணப்படுகிறது. தயவாய் உம்முடைய குணத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.